ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் அரைக்க பச்சை பயிருடன் ஒரு கேரட் சேர்த்து சத்தும் சுவையும் கலந்து டிஃப்ரெண்ட்டான சுவையில் காலை மாலை ஈஸியான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவையில்லைங்க. லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம். டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். இப்போ செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் அரைக்கப்பளவுக்கு பச்சை பயிறு 100 கிராம் பச்சை பயிறு சேர்த்துருக்கேங்க. அதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா 2 முறை அலசிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு ஊற வச்சு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறின பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு பச்சை பயிரை மட்டும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி சின்ன மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே தேவையான மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கங்க. அதுக்கு சின்னதாக ஒரு கேரட்டை தோல் சீவிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், 5-6 உரிச்ச பூண்டு சேர்த்துட்டு இதோட தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம், 2 பச்சை மிளகா சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெங்காயம் கேரட் சேர்த்துருக்கோம். ஊற வச்ச பயிருன்றதுனால தண்ணீர் சேர்க்காமல் இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி மிக்சிங் பவுலில் ஒட்டை வச்சு விட்டு மாற்றிட்டு இதோட ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதை இதோடு சேர்த்துக்கங்க. மீதியை பச்சை பயிரோடு சேர்த்து அரைச்சிக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இல்லை சாட் மசாலா பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி கலந்துக்கங்க. கலந்த பிறகு இப்போ இதோட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கங்க. இதில் தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதே இல்லை. இதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலகன மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இது மாதிரி பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுற்றிலும் பரவலாக தடவிட்டு மூடி வச்சுடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஊறின பிறகு பார்க்குறேன், நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிக்கங்க. அப்போ தான் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல, அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கங்க. எடுத்து இதை தேய்க்கிற மணையில் வச்சு தேய்ச்சிக்கங்க. நல்லா கோதுமை மாவில் பெரட்டி எடுத்துகிட்டு வந்த பிறகு தேய்ச்சிக்கங்க. எப்பயுமே நம்ம கோதுமை மாவில் தான் சப்பாத்தி செய்வோம். ஆனால் இது மாதிரி பச்சைப்பயிறு, கேரட், வெங்காயம் மசாலாலாம் சேர்த்து இந்த மசாலா சப்பாத்தியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இனி தினமும் செய்ய சொல்லி அடம்பிடிப்பாங்க. நல்லா காரசாரமாக சூப்பராக அருமையாக இருக்கும். சைடிஷ்லாம் தேவையே படாதுங்க. இந்த மாவை ரொம்ப மெலிசாவோ தடிமனாவோ தேய்ச்சிடாமல் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல, அதே மாதிரி தேய்ச்சிக்கங்க. ஓரங்கள்லாம் லைட்டாக வெடிப்பாக இருக்கிறதுனால நான் இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் இல்லை பவுலால் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா ரவுண்டாக வட்டமாக கிடைக்கும். இப்போ அதோட ஓரங்கள் உள்ள மாவை திரும்பவும் மாவோடு சேர்த்து உருட்டி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கங்க. அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடானதும் நம்ம தேய்ச்ச மாவை போட்டு நல்லா 2 சைடும் வெந்து செவந்ததும் சுட்டு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரியும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச இந்த டிஃபன் ரெசிப்பியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லையும் கொடுத்து அனுப்பலாம். காலை மாலை டிஃபனாகவும் செஞ்சு அசத்தலாங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக தேவைப்படாது. இதோட ஆனியன் ரைத்தா 1 இருந்ததுன்னா போதும், தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். சுட்டு வைக்க வைக்க காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.